ஹலோ மக்களே, வெல்கம் டு ஃபேஸ் ஜோன். ஏன் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட் ரைல்ஸ் அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் அவங்க காசை வந்து நம்மக்கிட்ட வந்து தந்துடுவாங்க மக்களே. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்கேப் பண்ண போகிறோம். இப்போ வந்து நீங்கள் வந்து கேட்கலாம், என்னடா அந்த டைம் வந்து வீடியோ வேறு போடுற, அதெல்லாம் வந்து எஸ்கேப்லாம் பண்ண போகிறோங்கிற உண்மையாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் மக்களே, உண்மையாலுமே இந்த வீடியோவில் வந்து நாங்கள் போட்டிருக்கதே எஸ்கேப்புக்காக தான். டே தம்பி, காசு கையில் போட்டு சீக்கிரம். ஆய் போட்டார் எங்கள் எத்தனை பார்த்தீங்களா எவ்வளோ காசு ஸ்டார்டிங்லே. அது ஒன்றும் இல்லை மக்களே, அவர் கோல்டையும் வச்சுக்கிட்டு அவர்கிட்ட இருந்த 20 ரூபாய் சேர்த்து எனக்கே போட்டார். அதுதான் அது. இங்கே பாருங்க, இப்போ 70யா, ஆல்ரெடி எனக்கு 70 வருமா, அது இல்லாமல் அவர் 20 தந்துட்டு தீனி எங்கடா அவரு? ஸ்ரீ ப்ரோ ஸ்ரீ ப்ரோ வேர் ஆர் யூ? அங்கே காசு போட்டாருங்க ஸ்ரீனித் ப்ரோ. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, நமக்கு வந்து ரைஃபிள் வைங்களாம். ஏன்னா வந்து இப்போ எங்ககிட்ட ரைஃபிள் வாங்குற அளவுக்குலாம் காசு இல்லை மகளே, மன்னிச்சிக்கோங்க. ஆனால் எனக்கு வந்து ரைஃபிள் வாங்கிக்கலாம். ஒருத்தர் வந்து ரைஃபிள் வாங்கலாம், ஒருத்தரால் தான் ரைஃபிள் வாங்க முடியும். ஓகே, மொத்தம் நாங்கள் 3 பேர் அவங்களே ஒருத்தனால ரைஃபிள் வாங்க முடியும், அவங்களால வாங்க முடியாது, அவ்வளோதாங்க. ஓகே, 20 கரெக்டாக இருக்குது. ரைஃபிள்டு கையிலே. ஓகே, ஒரு கோல் வந்து வாங்கிட்டு வந்துடுவோம். டை எனக்கு ஒரு கோல் தாங்க. ஓகே பாக்ஸ் மெடல்ஸுங்க, ஷீட் மெடல்ஸ் தெரியுதா? ஓ மை காட், ஏங்க இது வாங்கிறதுக்கு காசே இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேன், இருந்துச்சு. நான் தான் ரைஃபிள் வாங்கிட்டேனே. ரைஃபிள் வாங்கினதுனால 20 ரூபா தான் மிச்சம். ஓகே, பென் ப்ரோ வந்துட்டாரு. இப்போ வந்து நாங்கள் வந்து வண்டி எடுத்துகிட்டு இந்த முறை எஸ்கேப் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஆடிட்டுருக்கோம். டெய்லி இவ்வளோ கேவலமாக ஏங்க என்னங்க இதெல்லாம்? டெய்லி இவ்வளோ கேவலமாக எவன்டா அவன் ஓட்டினவன்? ஓகேங்க. பிரசாந்த் ப்ரோ வரட்டும்டா. ஏய் பிரசாந்த் ப்ரோடா. அப்படி எங்க திக்குன்னு ஆயிடுச்சு எங்களே. சுஷாந்த் ப்ரோ வரவே இல்லைங்க. அதுக்குள்ளே இவன் வந்து கடுப்பேத்துறான் என்ன. கடுப்பேத்தாத, சும்மா கடுப்பேத்தாத, ஏன்டா இப்படி கடுப்பேத்துற? ஓகே மக்களே, ருஷாந்த் ப்ரோ வந்து வந்துட்டு இருக்கட்டும். ருஷாந்த் ப்ரோ ருஷாந்த் ப்ரோ வந்து சொல்கிறாரு, வந்துட்டாருங்க ஒரு வழியா. அப்படி ஏங்க ஏடா பண்ணுற? ஓகே ஏங்க எனக்கு வந்து காமெடியாக இருக்குங்க பாருங்களேன். சரி ஓகே மக்களே, நாங்கள் வந்து என்ன வெளியே தள்ளி விட்டுறீங்க. ஃபஸ்ட்டு சீசன் தான் மக்களே போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு சீசன் போயிட்டு தான் நாங்கள் வந்து வீடியோவே கண்டினியூ பண்ணுறோம். ஏன்னா நாங்கள் வந்து வேகமாக போயிட்டுருக்கோம். ஓகே மக்களே, நான் ஃபஸ்ட்டு சீசன் போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் மக்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு சீசன் வந்து வந்துட்டு பார்த்தா தான் தெரியுது என்ன நைட்னா, ஏங்க வேரல் நைட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இன்ன வரையும் ஒரு வேரல் ஃபோட்டோ நாங்கள் பார்க்கல. இது பார்க்கும் போது கிட்டத்தட்ட அப்படியே வேரல் நைட் மாதிரி தான் இருக்குது பாருங்கள். ஃபுல் மூன், அப்போ கண்டிப்பாக வேரல் தாங்க. எவனே சுட்டுட்டான். ஏங்க ஜாம்பி நைட்டா என்ன? ஏங்க ஆமாங்க, ஓ மை காட், ஜாம்பி நைட். ஓ ஷீட். ஏ காசே இல்லை, எதை எடுத்து வைக்கிறான் பாருங்க. நோ மணி மேன், நோ மணி. ஓ மை காட், ஏங்க தூரத்தில் வந்து எனக்கு நிக்கோலா டெஸ்லா அந்த மாதிரி எதாவது இடம் இருக்காடா? ப்ளீஸ் ஷோ மீ மேன். ஓகே மக்களே, எனக்கு வந்து இப்போ வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு சீசன் 10,000 கிலோமீட்டர் வந்துட்டோம். விற்கிறதுக்கே எதுவுமே இல்லையா? கேட்குறான் ஏதாவது வாங்கித்தான்ட்டு. சில்வர் ஏங்க மைண்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள், உள்ளுக்குள்ளே சில்வர். கடவுளே வந்து எனக்கு வந்து இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறேன்னா, தம்பி நான் வந்து உனக்கு லூட்டு தரேன்டா, எடுத்துக்கூடா அப்படிங்கிற மாதிரி கடவுளே வந்து எனக்கு வந்து சில்வர் தரார். ஓ மை காட், ஜாம்பி சுடாதடா, சொன்னா கேளுங்கடா டேய். சரி ஓகே, ஏங்க ஜாம்பியை போய் அவன் சுட்டுட்ருக்கான். நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா, நம்ம முதல்ல போய் இதை வந்து போடுவோம். 18 ரூபா. ஐ ஹாவ் 18 மேன். 18 எதாவது யூஸ்ஃபுல்லாக வாங்கலாங்க. அடுத்து மைண்ட் பண்ணுறதுக்கு இது ஒன்று தானாடா, வேறு எதுவுமே இல்லையாடா மைண்ட் பண்ண? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஓகேங்க, எனக்கு வந்து இப்போ என்ன பண்ணலாம்னா, பேண்டேஜ் வாங்கிக்கலாமா, ரைஃபிள் வாங்கிக்கலாமா? என்னது இது? டர்மரிக் மவுண்ட் ஃப்ளவ். எனக்கு தெரிஞ்சு இதுவும் வந்து 20 ருபீஸ்ன்னு தான் நினைக்கிறேன். இது எவ்வளோன்னு பார்ப்போமா? 65, 15 ருபீஸ் மக்களே.
டார்லிங் டம்பக்குடா டம்பக்குடா இருடா இருடா டார்லிங் டம்பக்குடா இருடா இருடா தீரா தீரா சூறாவளி காற்றே இருடா 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 ஸ்டாப் மேன் நிறுத்துறா நிறுத்திட்டான் இடம்பக்கு இருடா மக்களே வெளியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்னென்னா இங்கே வந்து ஃபுல் கூட்டமாக நம்ம வந்து கௌபைலாம் கிடக்குறானுங்க நீங்கள் வந்து கேட்கலாம் டேய் ஏன்டா எவ்வளோ நேரம் பேசலை அப்படின்னீங்கன்னா சாரி மக்களே நான் வந்து மறந்தேட்டேன் டேய் ஏடா எல்லாம் குதிரை எடுத்துகிட்டு கிளம்புறீங்க ஓகே ஆக்சுவலாக மக்களே நான் வந்து கவனிக்கவே இல்லை நான் வந்து ரெக்கார்டிங்கில் இருக்கதே இப்போ தாங்க பார்த்தேன் சாரி மக்களே சாரி நான் வந்து கோல் வாங்கவே இந்த குதிரை ரொம்ப ஸ்லோவாக போகுது யுவர் ரிஜெக்டர் கருப்பு குதிரை ஸ்பீடாக போவியா ஸ்பீடாக போகணும் இதுதாங்க ஸ்பீடு ஸ்பீடு போ உள்ள போ ஏய் பொறுமையாக இல்லை ஸ்பீடாக போ ஷெரீஃப் எங்க வந்து இப்போ தாங்க கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது ஓ மை காட் ஓரளவுக்கு காசு கிடச்சிருச்சு ஐயோ இதை வந்து ஸ்டோர் பண்ணிப்போம் ஏன்னா தேவை ரொம்ப முக்கியமாக தேவை டேய் கீழே போடுறேன் ஏங்க இங்கே பாருங்க எவ்வளோ காசு அப்போ ஓகே ஒரு 35 அடுத்தது ஒரு 35 மக்களே கிட்டத்தட்ட 158 ருபீஸ் இருக்குது ஓகே டேய் குதிரை வெளியே போ வெளியே கூட்டு வந்தாச்சு ஓ மை காட் இப்போ வாங்கடா கன்ஸ்மித்துக்கு வாங்கி தரேன்டா வாங்கடா தம்பிங்களா வேர் ஆர் யூ மேன் கன்ஸ்மித் வாங்கடா கன்ஸ்மித்துக்கு கன்று வேணுமா வேணாமா தெரிலையே 75 140 தாங்க ஓ மை காட் ஏங்க ரைஃபிள் வாங்குற அளவுக்கு எங்ககிட்ட இப்போ காசு இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் ஏங்க இந்த வேற பகை தொலைஞ்சிருச்சு ஏங்க இதாங்க சல்ல வந்து பக் ஆகக்கூடாது நமக்கு வந்து மெயினாக அது பக் ஆகவே கூடாதுங்க ஓகே அடுத்தது இது யாருக்குடா ஓகே வாங்கி தந்தாச்சு மக்களே எல்லாத்துக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கூடா சீக்கிரம்டா ஏங்க இங்கே பாருங்கள் 2 பேர்த்துட்டு இப்போ ரைஃபிள் இருக்குது இப்போ என்ன ஒரே ஒரு குறைனா எங்கடா இருக்கீங்க டேய் ஏன் குதிரை ஓ மை காட் ஏங்க என் குதிரை எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க எங்கடா என் கருப்பு குதிரை வாங்கடா டேய் சரி ஓகே ஏங்க எங்களுக்கு இப்போ வந்து எல்லாமே கிடச்சிருச்சு காசு இல்லைடா வாங்கடா ஏங்க எல்லாத்திட்டையும் இப்போ ரைஃபிள் இருக்குங்க ஓகே வேறு வழியே இல்லை இப்போ வந்து நாங்கள் கிளம்பி தான் ஆகணும் எங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடச்சிருச்சு இனிமேல் என்ன பண்ணுறதுங்க நீங்களே சொல்லுங்கள் வெல்டு பண்ணுங்கடா கூப்பிட்டு வந்து தங்க குட்டி ராசா குட்டி இதான் என்னோடய செல்ல குதிரை ஏங்க எனக்கு கருப்புனா ரொம்ப பிடிக்குங்க அதனாலேயே அவன் வந்து நான் கருப்பு குதிரை எடுத்தேன்னா திருடிட்டு போயிட்டான் பேப்பில் டேய் திருட்டு பயலே எங்கடா வர டேய் வாடா டேய் ஏங்க அவன் எல்லாத்தையும் வெல்டு பண்ணிருக்கான் டேய் ஸ்டாப் மேன் ஸ்டாப் ஓ மை காட் ஸ்டாப் ஏங்க எல்லாம் கலாய்க்கிறனுங்க வேணேங்க ஓ மை காட் சரி நம்ம போய் இப்போ வண்டி எடுப்போம் வண்டி எடுக்கிறேன்டா வண்டியை சரியாடா ஐயோ ஏங்க நைட் ஆகுது ஓ மை காட் வி வில் சர்வைவ் ஹியர் வாங்கடா ஓடுங்கடா சேவ் ஜோன் பார்த்து ஓடு சேவ் ஜோன் ஓடு சேவ் ஜோனுக்கு ஓடு வாங்கடா சேவ் ஜோனுக்கு போகலாம் வாங்கடா சேவ் ஜோனால் மட்டும்தாங்க எங்களுக்கு இப்போ ப்ரொடெக்ஷன் தர முடியும் ஓ மை காட் ஏன்னா எங்ககிட்ட இப்போ கோலும் இல்லை இந்த நைட் வந்து இங்கேயே சர்வே பண்ண வேண்டியது தான் வேறு வழியே இல்லை ஓகே மக்களே நாங்கள் அடுத்த நைட்டு வந்துட்டோம் இந்த நைட்டு பார்த்தா பிளட் மூணுங்க ஓகே நான் எதிர்பார்த்ததே நடந்துருச்சு இன்றைக்கி வந்து நான் வந்து வேண்டிக்கிட்டேன் மக்களே பிளட் மூன் வரணும் ஏன்னா வந்து எனக்கு வந்து பிளட் மூன் வந்து ரொம்பவே ஆசை ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன் வந்து நாங்கள் நிறைய வாங்க வேண்டியது இருக்குது ரைஃபிளுக்கு புல்லட் வாங்கணும் நிறைய வாங்கணும் ஜென்ரல் ஸ்டோரில் மெயினாக வந்து எங்களுக்கு இது தேவை என்ன தெரியாது அந்த இந்த பாக்ஸ் அப்போ ஏங்க வேம்பேர் பாருங்க பின்னாடியே வந்திருக்கான் ஓ கொல்ல திட்டமிடுறான் ஓகே அவன் வந்து எது எடுத்து வச்சிட்டான் என்ன எடுத்து வச்சிருக்கான்
இது எடுத்து வச்சுருக்கான். டே சரி ஓகே. ஆசைப்படுறானுங்க எதுக்கு நம்ம வந்து இது வந்து காண்டியாகும். அப்போடி ஏங்க இங்கே ஒருத்தன். டே ஏங்க இன்றைக்கி வந்து எங்களுக்கு செம லூட்டுங்க. சரி ஓகே. எதுக்கு நான் வந்து லூட்டுங்கிறேன்னா எனக்கு வந்து இப்போ நிறைய காசு தேவை, நிறைய வாங்கணும். மக்களே வந்து சும்மாலாம் இருக்க முடியாது. ஏங்க ஆளுக்கு ஒவ்வொரு இது விற்று அவனுங்களே எடுத்துக்கிட்டானுங்க 15 ரூபா. அடப்பாவி, புல்லட் வாங்க காசு வேணும்னு அவனுங்களே விற்று அவனுங்களே எடுத்துக்கிட்டானுங்க. திருட்டு பசங்க சொல்லாமல் எடுத்துக்கிட்டானுங்க. அது வந்து சீனி பையன் இருக்கான் பாருங்க, நம்பவே கூடாது. அவனே எடுத்துக்கிட்டான். வந்து கேட்குறது கூட இல்லை வேணுமாண்ணா, அதெல்லாம் இங்கே இல்லை. என்ன ஒரு ப்ரோ தான், அவன் பட்டுக்கு இருக்கான், நம்ம பட்டுக்கு எடுக்க வேண்டியது அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்பாடி டே அவனையாச்சும் எனக்கு தாங்கடா. ஏங்க அந்த 15 வச்சு அவரு எனக்கு தெரிஞ்சு அவருக்கு புல்லட் வாங்கிப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே பார்த்துப்போம். நல்ல வேலைங்க பலூன் வந்தானுங்க. நார்மல் நைட்லாம் தாங்கவே முடியாது, சல்லையாக இருக்கும். நார்மல் நீட்டாக இருந்துச்சுன்னா நம்மக்கிட்ட 7 இருக்குது, 7 பேர் இருக்கானுங்க. அது இல்லாமல் $8 வேறு, $8 இருக்குது, தேவையில்லாமல் தான் இருக்குது. சரி ஓகே. டே எவ்வளோ ஸ்பான் ஆகடா. அதுக்குள்ளேயா ஏங்க அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சுங்க. சரி ஓகே, வேறு வழி இல்லை. வெளியே வேணால் செத்து கிடக்குறானா. சரிடா, நமக்கு இப்போ தேவையானதெல்லாம் இதை விற்கணுங்க, அவ்வளோதாங்க. 15 ஓகே. அடுத்தது ஒரு 15 ஓகே. அடுத்தது ஒரு 15 ஓகே. பாருங்கள் பக்கத்துலேயே நிற்கிறான். எனக்கு தெரிஞ்ச ஆட்டையை போட்டுருவோம் போல இருக்கே. டை தம்பி நல்ல பையனில் அமத்து பையனாக இருக்கணும் சரியா. இது ஒரு 16 ஓகே மக்களே. 99 ருபீஸ் இருக்குது டோட்டலாக. 99 தான். ரெயினுங்க. இப்போ புரியுதுங்க ஏன் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு நைட்டுன்ட்டு. வந்து மழை வருது. ஓ மை காட். ஓகே எங்க பாருங்கள், என்னை தனியாக விட்டு போய் கன் ஸ்மித்துக்கு போகிறாரு பாருங்க. அப்போயே உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கணும் அவர் என்ன பண்ணுறாருன்னு. ஓகே வாங்கடா தம்பி. பாருங்க என்ன பண்ணுறாருன்னு நம்ம போய் பார்ப்போம். நைஸாக அப்படியே பின்னாடி போவோம். பாருங்கள் என்ன பண்ணுறாருன்னு பாருங்களேன். இது என்னங்க கெரோசினா இல்லை நடந்தா யுவர் கார்டு அந்த மாதிரி வருது. என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். தம்பி எங்கடா இங்கே தானடா இருந்த? இங்கே தானே வந்தான். வெளியே வந்துட்டான். அவன் வந்து நல்ல பையன் மாதிரி வெளியே வந்துட்டாங்க. சரி ஓகே, அந்த அண்ணாவே ரைஃபிள் ஆமாம் வாங்கி தட்டோம், நம்ம வந்து காசு வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு வெளியே வந்துட்டான். சரி ஓகே, அந்த 15 பண்டு தான் நல்ல விதமாக யூஸ் ஆச்சுன்னா பரவாயில்ல. 100ங்கடா எடுத்து தரேன்டா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஆளுக்கு ஒவ்வொரு இதாக வாங்க வேண்டியதாங்க. வாங்கி தரேன். ஓகே மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆளுக்கு 1 எடுத்துக்கோடா, உங்களுக்கு தான்டா. ஓகே. ரைஃபிள் வந்து எனக்கு 48 புல்லட் தாங்க இருக்குது. ஓகே பார்த்துப்போம். நான் வந்து கேவ் வந்தால் சண்டை போட வந்து வேணும்னு நினச்சிட்டு இருந்தேன். டை மைனர் யூனிட் எப்பட்றா இது வாங்க முடியும்? போகிற வெளில நிக்கோலா டெஸ்லா அந்த மாதிரி எதாவது வந்தால் நல்லாயிருக்கும் மக்களே. ஏன்னா எங்ககிட்ட இப்போ இருக்க லூட்டுக்கு வந்து பெருசாக எங்ககிட்ட எதுவும் இல்லை. பெருசாக சொல்ல போனால் உண்மையாலுமே எதுவும் இல்லை. இருங்க ஓ மை காட். கோல்டா அது? இருங்க அப்படியே சைடில் வருவோம். டை சைடு கேப்பிடு. நைட் நான் இங்கேயே சர்வை பண்ணிடலான் இருக்கேன். வாரல்ஃப் அது அப்புறம் எடுத்துப்போம். இங்கேருந்து கோல்டு இருக்குது, இது அப்படியே ஆட்டையை போட்டு அந்த வேரல் படி அப்படியே ஆட்டையை போட்டுருவோம். இதுதான் கோல்டுங்க. கோல்டு அப்படியே சைடில் பார்த்தா வேரல். என்னடா தலாண்டே காலங்காத்தால் இவ்வளோ லூட்டா. தேங்க்யூ மைடியர், தேங்க்யூ. ஓகே மக்களே, அப்படியே சைடுக்கு வரலாம். இவனுங்க வந்து நினச்சிருப்பானுங்க, அண்ணா எங்கடா அண்ணா வேறு சண்ணா அண்ணா ஏங்கடா அண்ணா அப்படின்னு நினச்சிருப்பானுங்க. தம்பி நான்லாம் யார், எப்பேற்பட்டவன் தெரியுமா? வா ட்ரெயினில் உட்கார். வாடா தம்பி. பகைடோடா எங்கடா போகிற? வாடா. சொன்னால் கேட்கணும், நீ அனுபவப்பட்டதாக திருந்துது. வா சரி. ஓகே, நாங்கள் வந்து இப்போ 20,000 போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்க, கையை தூக்கிட்டு பல்லே அப்படின்னு ஆடிட்டுருக்காரு. அது பக்கு தான், இருந்தாலும் பாருங்கள் நல்லா இருக்குது. ஓகே மக்களே, 20,000 வந்துட்டோம். ஆனால் வர வழியில் பார்த்திங்கன்னா செழித்தனமான டேமேஜ். வர வழியிலே பார்த்திங்கன்னா எங்களெல்லாம் அடிச்சு போட்டு பாருங்கள் எனக்கு ஹெல்த் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஃபுல் டேமேஜ். ஸ்ரீனித் ப்ரோ வேறு கீழே இறங்கிட்டாரா, எனக்கு வந்து பதட்டம் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, வேறு வழி இல்லை. நாங்கள் வந்து அப்படியே வேறு வழி இல்லாமல் தான் அது இப்படி ஆச்சு. இருந்தாலும் ஓகே பார்த்துக்கலாம். ஓகே மக்களே, எங்களுக்கு கிடச்ச ஓரளவுக்கு லூட் இருக்குது. அங்கே வந்து வேம்பயர் பாடி. வேம்பயரா என்னது? ஹார்ஸ் செத்துருச்சுங்க இந்த ஹார்ஸ். சரி ஓகே பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, பார்த்துப்போம்.
ஒரு ஹார்ஸ் தானே செத்துச்சு. அப்படி பிரசாந்த் ப்ரோ வந்து வண்டியவே நிறுத்தலை மக்களே. அவர் வந்து மறந்துட்டார், நாங்கள் இறங்கினதே அவர் பார்க்கல. சரி ஓகே, அவர் மேலே தப்பு இல்லைது, பார்ப்போம். அவர் மேலே ஒரு சில தப்பெல்லாம் இருக்குது, இருந்தாலும் அவர் வந்து வண்டி நிறுத்தலை, அவர் வேகமாக போயிட்டார். ப்ரோக்கு வேறு பக்கையே அவர் வெளியே போயிட்டார். ஸோ வந்து இந்த நடுவில் எனக்கு பாருங்கள், ரைஃபில் நான் தெரியாமல் மாற்றி மாற்றி சுட்டுட்ருக்கேன், குதிரையை நான் சுட்டுட்டு இருந்திருக்கேன் அவ்வளோ நேரம். பாவங்க அந்த குதிரை 50 124. ஆனால் வந்து நான் இங்கே கலெக்ட் பண்ணது அவ்வளோ பெருசுலாம் இல்லை. சரி ஓகே, பக்கத்தில் வந்து வீடு இருக்குது. வாங்கடா தம்பிங்களா அப்படின்னா ருஷாந்த் ப்ரோ வெளியவே போயிட்டார். வெயிட் பண்ணுங்கள். ருஷாந்த் எங்கடா இருக்க? டே தம்பி ருஷாந்த் ப்ரோ, வாடா 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 கூப்பிட்டாச்சு. அவர் பார்த்துட்டாருங்களே. பக்கத்தில் வந்து வீடு இருந்துச்சு, அதுதான் கூப்பிட்டு போயிட்டுருக்கேன். வந்துட்டுருக்காரு. இங்கே பாருங்கள், வரும்போதே நான் பார்த்துட்டேங்க கோல் இருக்கிறத, அதனால் இதை அப்படியே மைண்ட் பண்ணிவிடுவோமே அப்படின்ட்டு வந்தாச்சு. அவர் பாருங்க, டே எடுத்துக்கோ 3 கோல். நம்ம வந்து ரைஃபிள் எடுத்துகிட்டு இப்போ போவோம். எவனா உள்ளே இருக்கீங்களா? சுடுங்கடா. அவ்வளோதான், நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்ல மக்களே. இந்த மாதிரி சேஃப் ஜோன் பக்கத்தில் இருக்க வீட்டில் மட்டும் லூட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து காசு கிடைக்கும். ஓகே, நான் வந்து இதை லூட் பண்ணிட்டேன். இப்போ வந்து கிளம்பலாம், போதும்டா. ஓகே மக்களே, ஆல்ரெடி என்கிட்ட 124 இருக்குது. பார்ப்போம் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக கிடைக்குதுன்ட்டு. நேற்று நைட்டு பார்த்துருக்கணுங்க நீங்கள், வெறித்தனமாக. நான் அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணல, நானே நினச்சிட்டேன் நாங்கள் செத்துட்டோம். ஏன்னா பிளட் மூணு கரெக்டாக ப்ரோ பிளட் மூணப்போ இறங்கிட்டார். நான் ஒரு பகை வெளியே போயிட்டார் நினச்சிட்டேன். நல்ல வேலை நான் அவரை பார்த்துட்டு ட்ரெயினை நிறுத்திட்டு நானும் இறங்கிட்டேன். ஃபுல் ப்ராப்ளம். ஓகே, இது வந்து 5 ரூபா. இப்போ வந்து ஜென்ரல் ஸ்டோர் தாங்க நமக்கு முக்கியமான டார்கெட்டே. இப்போ நமக்கு தேவையானது என்னென்னா அந்த ஷீட் மெட்டல்ஸ், அது ரொம்பவே தேவை. பிரசாந்த் ப்ரோ என்ன நின்றுட்டாரு. ப்ரோ வாங்க ப்ரோ, கண்டினியூ பண்ணுவீங்க தானே? இருக்கு ஆன்லைனில். ஏன்னா கொஞ்சம் நூந்துருக்கு, நான் அதை பார்த்துட்டேன். இடி என்னடா பண்ணுறீங்க? பயமாக இருக்கு மேன். வந்துட்டார். போடி. கொஞ்ச நேரத்தில் திக்குன்னு ஆகிடுச்சு. பாபர் ஒயர் மட்டும் ஒன்றே வாங்கிப்போம், அது வந்து வெறும் 20 ரூபா தான். சரி ஓகே, எதுக்கும் ஒரு பேண்டேஜ் வாங்கிட்டு போய் ஸ்ரீனித் ப்ரோ கிட்ட தந்துடுவோம். ஸ்ரீனித் ப்ரோ வெயிட் பண்ணுங்கள். ஒரே ஒரு பேண்டேஜ் தான் மக்களே. இல்லை ஸ்னேக் ஆயிலே வாங்கி தந்துடுவாங்க, அவருக்கு தேவைப்படும் ப்ரோக்கு. ஏன்னா அவர் வந்து பேண்டோ வச்சிட்டாருன்னா எங்கள் எல்லாத்துக்கும் வந்து என்ன ஆகும், ஹெல்த் ஏறும். ஆனால் அவருக்கு ஏறவே ஏறாது. ப்ரோ ப்ரோ ஏன்டா ஸ்னேக் ஆயில் கீழே போட்டிருக்கேன், பார்க்க மாட்டியாடா? இந்தாடா எங்கள் ஸ்னேக் ஆயில் கீழே போட்டிருக்கேன், பார்க்கவே இல்லை அவர். ஓகே, இது வந்து ட்ராக் பண்ணி ஒன்று வாங்கி தந்துடுவாங்க. ஓகே, வாங்கிக்க தம்பி. யாரோ ஒருத்தர் எடுத்துக்கோங்கடா, சீக்கிரம் வாங்கடா. கம் அவுட் கைஸ். எனக்கு வந்து 69 ருபீஸ் நான் அப்படியே சேவ் பண்ண போகிறேன். ஏன்னா எங்ககிட்ட இப்போ வந்து எல்லாமே இருக்குது. கோலும் இருக்குது. ஐயோ இந்த ஹார்ஸுக்கு பாருங்கள், இவ்வளோண்டு தாங்க ஹெல்த் இருக்குது. பாவங்க ஹார்ஸு. இந்த ஹார்ஸுக்கு ஃபுல் ஹெல்த்து, இந்த ஹார்ஸ் செத்தேருச்சு. சரி ஓகே, இப்போ வந்து ஃபியூயல் போய் பார்ப்போம். குடும்பங்க ஃபியூயலா? ஏறா கோல் இருக்குல்ல இருறா. டை ஓகே, இது அப்படியே வந்து எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போயிட்டு எம்டியா? எம்டியை தான் இவர் எம்டிங்கிறார். அவன் வெல்டு பண்ணிட்டாங்க. ஓ மை காட், ஸ்னேக் ஆயில் வெல்டு பண்ணிட்டார் அவரு. ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ வந்து ஹார்ஸில் ஏறுங்க ப்ரோ. ஓகே மக்களே, நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு சேஃப் ஜோன் வந்து வந்துட்டோம். இங்கே எனக்கு என்னென்னு தெரிலங்க, வரும்போது கரெக்டாக விடிஞ்சிருங்க. இப்போ தான் பாருங்கள் சேஃப் ஜோனுக்குள்ளே கால் எடுத்து வச்சேன். நான் எடுத்து வைக்கிற நேரம் என்னென்னு தெரில, எடுத்து வச்ச உடனே விடிஞ்சிருது. நான் என்ன பண்ணுறது, நீங்களே சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், இப்போ தான் கால் எடுத்து வச்சேன். இப்போ வந்து கொஞ்சம் நாங்கள் லேட் பண்ணிடுறோங்க வர. மேபி அதான் கூட ரீசனாக இருக்கலாம். பாருங்கள், நான் வந்தேன் விடிஞ்சிருச்சு. சரி ஓகே ப்ரோ, விற்றுருங்க ப்ரோ. அவர் விற்றுட்டார், அவர் ரொம்ப நல்லவருங்க. ஓகே, இந்த முறை வந்து ஸ்ரீனித் ப்ரோ நாங்கள் எல்லாம் வந்து கரெக்ட் டைமுக்கு வந்துட்டோம். அப்போ இந்த பாப்டு ஒயர் நான் வாங்கியிருக்கேங்க, இதை நான் நோட் பண்ணவே இல்லை. ஓ மை காட், பாப்டு ஒயர். இதை வந்து என்ன பண்ணுவோம், இங்கே வந்து வெல்டு பண்ணி வச்சிரும். வந்து நான் வந்து ஜென்ரல் ஸ்டோருக்கு தான் போயிட்டுருக்கேன், ஏன்னா வந்து எனக்கு தேவையானது அங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஓகே மக்களே, இது வந்து இந்த இடத்துல வெல்டு பண்ணுவோம். டே ஏங்க இதுதாங்க காண்டாகுது. ஓகே அப்படி அப்படி ஐயா 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 அவ்வளோதாங்க வெல்டு பண்ணிட்டோம். ஜென்ரல் ஸ்டோர் ஐ எம் கம்மிங். பிகேக்ஸ் எதுக்குடா? சரி ஓகே. பிகேக்ஸை வீடா பிகேக்ஸ் எடுத்துக்கோங்க. ஏங்க அவர் பிகேக்ஸ் கேட்டார். சரி ஓகே. இப்போ இங்கேருந்து அங்கே போக எங்களுக்கு வந்து 3 கோல் டோட்டலாக தேவைப்படுங்க. ஸோ ஓகேவா, நான் இங்கே பாருங்க ஒரு கோல் இது வேறு பாப்டு எல்லாம் வாங்கிட்டேன்டா. பாங்கடா கோல் தாண்டா வேணும் எனக்கு. கோல் வாங்கவே காசு இல்லை. ஓகே மக்களே, நான் வந்து கோல் வாங்கி தந்துட்டேன். ஓகே, இதில் ஏதோ ஒரு பாப்டுவேர் நான் வாங்கியிருப்பேனே. இதுதான் வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே பார்ப்போம். கன்ஸ்மித்தில் என்னமோ வாங்கிங்கிறீங்க, என்னடா வாங்க முடியும்? ஓகே, இது வந்து ட்ராப் பண்ணிவிடுவோம். பாப்டுவேர் வச்சு என்ன பண்ண முடியுமோ பண்ணுறான். கோல் 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 அங்கே அந்த கோல் எடுத்துகிட்டு வந்துட்டிங்களா? ஓகே மக்களே, கோல் எடுத்துகிட்டு வந்துட்டானுங்க. ரீஃபில் த டேங்க். யார்ட்டடா அது இருக்கு? டே கோல் போய் போடுங்கடா, தயவு செஞ்சு டார்ச்சர் பண்ணாதீங்க மம்மி. டே ஏங்க இவர்கிட்ட தான் கோல் இருக்கு. ஓ மை காட். ஓகே 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 இறங்கிடாதீங்க ப்ரோ. கோ சிட் ஆன் த ஹார்ஸ். அவ்வளோதாங்க உட்காந்துட்டார். ஏங்க இவர் தாங்க முக்கியம். இவர் உட்காராமல் நம்மளை டார்ச்சர் பண்ணுறாரு. சரி ஓகே. டை ஏன்டா அந்த குதிரையை சாவடிக்கிற? சரி ஓகே மக்களே, நாங்கள் வந்து நான் போயிட்டு எந்த இடத்துக்கு போயிருக்கணும் காட்டுறேன். ஓகே மக்களே, நாங்கள் அடுத்த சேவ் ஜோனுக்கே வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தா இப்போ வந்து எங்களுக்கு கிடைக்கிற லூட்டுக்கு வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். சாந்தபுரம் கலெக்ட் பண்ணிட்டு போகிறாரு. ஓகே, ஸ்ரீபுரம் கலெக்ட் பண்ணிருக்காரு. எங்களுக்கு இப்போ வந்து என்ன லூட்னா பக்கத்தில் கேம்ப் வேறு இருக்குது மக்களே. ஸோ நாளைக்கு காலையில் எழுந்து சொன்னி கேம்புக்கும் போயிடலாம் அப்படின்ட்டுருக்கு. ஏங்க என்னங்க இது, தூங்க முடியல, ரெஸ்ட்டு கிடைக்கல. ஏங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்களாம் வீடியோ போடுறோம்ல, ஒரு லைக் ஒரு ஷேர் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணால் என்னவா கேட்குறேன்ல. இல்லை என் பொருளை ஒரே ஒரு லைக் ஒரே ஒரு ஷேர் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப், அதுக்கடை இவ்வளோ சாவடிக்கிறீங்க. ஒரு லைக் ஒரு ஷேர் டக்குன்னு தட்டி விட்ருங்க, என்ன பிரச்சனை? ஒரு லைக்கை பண்ணுறீங்க, ஒரு ஷேர் பண்ணுறீங்க. ஓகே மக்களே, ஸ்ரீனித் ப்ரோ வந்து வெளியே போயிட்டாரு. சரி ஓகே, ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்ம வந்து ஆட ஆரம்பிச்சிருவோம். ஓகே மக்களே, இதுதான் இப்போ வந்து எல்லாத்த பாருங்க காசு எவ்வளோ காசுன்ட்டு. ஓகே ஏன்னா பிளட் மூணு நாங்கள் வந்து ஃபுல்லாக இப்போ வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டோம் மக்களே. வந்து நாங்கள் என்ன போயிட்டுருக்கோன்னா வின் பண்ண தான் போயிட்டுருக்கோம். ஓகே, ஸ்ரீனித் ப்ரோ போனால் தான் கொஞ்சம் கஷ்டமான இருக்குது. சரி ஓகே, என்ன பண்ணுறது? அவர் வந்து ஏதோ அவசர சூழ்நிலை, அவரால் மாற்றவே முடியல. அவர் வந்து போயே ஆகணும். சரி ஓகே, நம்ம இப்போ வந்து போக முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. ஓகே மக்களே, அந்த ஒரு நைட்டில் என்கிட்ட 205 இருக்குது. இப்போ நான் வந்து எங்கே போய்ட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டோர், அதுக்கு தான் போய்ட்டுருக்கேன். வசந்த் ப்ரோ, நீங்கள் தான் ஆஃப்லைன் போகலையே? அப்பாடி. ப்ரோ இங்கே இருக்கேன் ப்ரோ. யோ இங்கே தான்டா இருக்கேன், பாடுறாடே தம்பி. பார்த்துட்டாரு. வந்து நம்ம எங்கே போய்ட்டுருக்கோன்னா ஜென்ரல் ஸ்டோர். டேய் இப்படி வாங்கடா ஜென்ரல் ஸ்டோருக்கு வானா, நீ வரவே மாட்டேங்கிறியே. ஏங்க என்னங்க இது ஜென்ரல் ஸ்டோரில் நான் நினச்சி வர்றது மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. சரி ஓகே, ஒரு 3 கோல் எங்களுக்கு தேவை. ஏன்னா ட்ரெயின் வந்து ஃபுல் பண்ணிட்டா நாங்கள் அடுத்த ஸ்டேஷன் போய் ஸ்டாப் ஆகிடுவோம். ஓகே 40, அடுத்து இன்னும் ஒரு கோல். ஓகே பார்த்துக்கலாம். இப்போ வந்து கோல் வந்து ஃபுல்லாக வாங்கியாச்சு. முதல்ல நான் இந்த எவ்வளோ 1000 கிலோமீட்டர் வந்துருக்கோம்னே தெரிலையே. ஏங்க நான் இப்போ எங்கே இருக்கேன்? ஐ டோன்ட் நோ ஹவு மெனி கிலோமீட்டர் மேன். ஓகே மக்களே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 50,000 வந்துட்டேன்னு தான் நினைக்கிறேன். எங்கே நிக்கோலா டெஸ்லா. ஓ மை காட், நிக்கோலா டெஸ்லா நான் பார்க்கவே இல்லைங்க, இப்போ தாங்க பார்க்குறேன். நான் வந்து அதில் 3 கோல் வாங்கிட்டேனே. மகளே மன்னிச்சுக்கோங்க. ப்ரோ போ ப்ரோ, நிக்கோலா டெஸ்லா தான் முக்கியம். ஏன் நிக்கோலா டெஸ்லாவை போய் மறந்துட்டோமே. வாடா தம்பி, டேய் வா. சரி ஓகே, நம்ம போயிட்டு முதல்ல பிரெயின் எடுத்துப்போம். நான் பிரெயின் வந்து நான் சொல்கிறேன் $250 மக்கள். பிரெயின் சும்மாலாம் இல்லை. பிரெயின் வந்து எப்படின்னா அது வந்து சும்மாலாம் இல்லை. பிரெயின் வந்து உங்களுக்கு வந்து $250.
சும்மா வேணா பிரெயின் $250 தருவானா சொல்லுங்கள். அதனால் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரெயின் வந்து $250. தயவு செஞ்சு அதை மட்டும் கொடுத்துடாதீங்க. இப்போ பாருங்க, சில்வர், கோல்டு, நீங்கள் வந்து ஒரு வில்லேஜை லூட் பண்ணால் தாங்க உங்களுக்கு இந்த அளவுக்கு லூட்டு கிடைக்கும். ஓகே. இனிமேல் வந்து எல்லாம் 5 ரூபா தான். இது ஒரு 5 ஏங்க. இப்போ வந்து நம்மகிட்ட இப்போ வந்து 5 இருக்குது. பிரெயின் எடுத்துட்டோம். 5. ருஷாந்த் ப்ரோ எங்கே ப்ரோ இருக்கீங்க? ஏங்க ருஷாந்த் ப்ரோ எங்கே இருக்காரு? வெளில போயிட்டாரா? அங்கே ஓடிட்டுருக்கு. ஏங்க அவர் கேம்பை வேறு பார்த்துட்டாருங்க. நான் கேம்புக்கே கூப்பிட்டு போவேன்னா நினச்சேன். ஆனால் அவர் கேம்பை பார்த்துட்டார். சரி, வேறு வழி இல்லை, கேம்புக்கு போய் தான் ஆகணும். அவர் பார்த்துட்டார்ல, கேம்புக்கு போயிடுவார். ஏங்க கோல்டன் ஸ்டாச்சு. ஓ கோல்டன் ஸ்டாச்சு பார்த்துட்டு இவர் போனாரா? ஏங்க நான் பார்க்கவே இல்லைங்க கோல்டன் ஸ்டாச்சுவை. ஓ மை காட். சாரி மக்களே, இந்நேரம் கோல்டன் ஸ்டாச்சு மிஸ் ஆகி போயிருக்கோம். நாவி ரிவால்வர் இது வந்து எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரோ சூப்பரான கன்று ப்ரோ, யூஸ் பண்ணிப்பார் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. நீங்களாம் சொன்னீங்க அந்த ஒரு காரணத்துக்காக தான். ஃபுல்லாகிடுச்சுடா, நீ ஏன் நினச்சாலும் எடுக்க முடியாது. கோல்டு கப்லாம் இருக்குது. ஏங்க என்ன ஏங்க என்னங்க இது? தலை மட்டும் இருக்குது. தலை மட்டும் இருந்துச்சு, தொட்டா பக் ஆகிடுச்சு. சரி ஏங்க, இங்கே இருக்க எல்லாமே எங்களால் விற்க முடியும். சில்வர் பார், நான் சில்வர் பார் எடுத்துக்கிறேன்டா. அதே சில்வர் பார் எடுத்துக்கிறேன். நீ எடுத்துருவா மீதிலாம். ஏங்க சில்வர் பாரே 75 ரூபா தாங்க. நான் வந்து இது எடுத்துக்கிறேன். கோபை தாங்க 35 ரூபா. சரி ஓகே, அவ்வளோதான், லூட் ஆகிடுச்சு. வாடப்பலாம். வடத்தம்பி. ஏங்க இங்கே இன்றைக்கி எங்களுக்கு செம லூட்டுங்க. ஓகே, நீ இதை எடுத்துருவா. ஓகே. ஏங்க ஸ்ரீனித் ப்ரோ பாவங்க, ஒரு இதுக்காக தாங்க அன்றைக்கி நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் ஆகிருந்துச்சுன்னா போய் பாருங்கள். அதில் வந்து ஒரு இதுக்காக தான் நேற்று நைட்டு வந்து வெளியே வந்திருப்பேன். அவங்க அப்பா அம்மாலாம் திட்டினதுனால பாவங்க அவர் போயிட்டார். சரி ஓகே, வேறு வழி இல்லை. இந்த நைட் நாங்கள் இங்கேயே சர்வே பண்ணிடலாமான்னு தான் பார்த்தேன். ஆனால் வந்து எனக்கு அவ்வளோ டைம் இல்லைங்க. எல்லாருமே வெளியே போயிட்டாங்க. இப்போ நான் ஒருத்தன் தாங்க. இப்போ வந்து சிங்கிள் கேம் பிளே மாதிரி ஆகிடுச்சு. ஓகே மக்கள், நான் வந்து 60,000 சேவ் ஜோன் வந்து வந்துட்டேன். ஓகே, இப்போ வந்து என்கிட்ட ஒரு ஸ்னேக் ஆயில் இருக்குது. டரண்ட்டுக்கு ஆமோ டரண்ட்டு இருக்குங்க. டரண்ட்டுக்கு ஆமோ இல்லை. சரி ஓகே, அதுக்கு மேலே நம்ம போயிட்டு ஜென்ரல் ஸ்டோரில் எனக்கு தேவையானது இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன். குதிரையை சுடுறான் பாருங்க, பைத்தியக்காரப்பேன் குதிரையை சுட்டுட்ருக்கான். ஏங்க இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி. ஏங்க நான் தேடி வந்த பாக்ஸ் ஷீட் மாடல்ஸ் அப்போடி இப்போயாச்சும் கிடச்சிச்சு. ஏங்க இது வந்து இப்போ வந்து உங்களுக்கு இது லேசாக கிடைக்காது. பாக்ஸு ஷீட் மெட்டல்ஸ் அப்போடி. ஏங்க முதல்ல இருங்க, இந்த 2த்தையும் எடுத்துப்போம் சாக்கில். ஏங்க இது வந்து நான் கிட்டத்தட்ட எத்தனை நாளாக இது எவ்வளோ நேரம் நான் தேடிட்டு இருந்தேன் தெரியுமா மக்களே? எல்லா சேஃப் ஜோன்லையும் இதை தான் தேடிட்டு இருந்தேன். அம்மாடி, ஃபுல் இதுக்கும் சேஃப்டி தரத்துக்கு எதுவும் இல்லையே அப்படின்னு இப்போ தான் ஃபீல் பண்ணேன். ஓகே மக்களே, ஃபீல் பண்ண மாதிரி கிடச்சிருச்சு. சரி ஓகே, இந்த சேஃப் ஜோனில் வந்து கொஞ்சம் நேரம் இருக்கலாம். ஏங்க இப்போ தாங்க எனக்கு கொஞ்சம் நிம்மதியும் இருக்குது. இந்த பேப்பர்லாம் வச்சுட்டு கடைசி ஜோன்லாம் போனால் கண்டிப்பாக செத்துருவேன்னு எனக்கே தெரியும். அதனால தான் நான் வந்து ஒரு ஐடியா பண்ணி இதெல்லாம் வாங்கியிருக்கேன். ஓகே, எனக்கு வந்து அது கண்டிப்பாக தெரியும். ஏன்னா இதெல்லாம் வந்து இப்போ வந்து இதாங்க நமக்கு. இதெல்லாம் இப்போ வந்து எதாவது ஆச்சுன்னா எவனுமே எதுவுமே நம்மளை பண்ணவே முடியாது. பிரிட்ஜை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதிலே சர்வை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில், நல்ல விதமான எண்ணத்தில் தான். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. சரி ஓகே, நான் வந்து என்ன நினச்சேன்னா, ஓகே இப்போ வந்து இந்த மெட்டல் ஷீட்ஸ் கிடச்சா பரவாயில்ல அப்படின்னு நினச்சேன். ஓகே, இதெல்லாம் வந்து இனிமேல் நமக்கு தேவையில்லை. அன்வில்டு ட்ராகு ஏங்க வேல்ஃப் நைட்டுங்க. இந்த நைட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஏன்னா வேல்ஃப்னா ஸ்பான் ஆவான். இவனுங்களை நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல, அவனுக்கு பார்த்து பண்ணுங்க ஞானிங்க. சரி ஓகே, என்கிட்ட இருக்கிற காசுக்கு நான் முதல்ல போயிட்டு நான் வந்த வேலையை போய் பார்க்க. இடிமின்னல் நைட்டா? ஓமை காட். ஏங்க நான் தப்பாக நினச்சிட்டேன். இடிமின்னல், ஓமை காட். ஏங்க இதுலேயும் மாட்டிடவே கூடாது. ஏன்னா இடி மட்டும் பட்டுச்சு நான் வந்துட்டு செத்துருவேன். நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன், டாக்டருக்குள்ளே போயிட்டு இந்த நைட்டு சர்வே பண்ணிடுறேன். அப்புறமா கட்டுறேன். ஏன்னா வேணே அப்போ தான் இடி நம்ம மேலே போடுவேனுங்க. மேலே இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல் ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டேன். என்கிட்ட ஆல்ரெடி இப்போ 132 இருக்குது. இருந்தாலும் பாருங்கள் நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்ட்டு. பாருங்கள், ட்ரெயினை கட்டினா சர்ப்ரைஸ் ஆகிடுதீங்க. நீங்கள் கேட்கலாம், என்னடா கருமம் இது அப்படின்னீங்கன்னா, மக்களே இது ட்ரெயின் தான். இருங்க, நான் இப்போ கரண்ட்டுக்கெலாம் தேவையில்ல, நம்ம வந்து இதில் ஒளிஞ்சு தான் வின்னாக போகிறோம் மக்களே. இது வந்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அப்படி இப்போ வந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வாங்கினேன் இந்த கோல்
கோல் முனியும் கீழே போட்டாச்சு. இப்போ நீங்கள் கேட்கலாம், என்னடா பாப்டு ஒயர் வச்சு பண்ணுற, இத்தனை வாங்கியிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, இது இங்கே வெல்டு பண்ணி விட்டுறணும். அடுத்தது இந்த பாப்டு ஒயர் எடுத்துகிட்டு போய் இங்கே வெல்டு பண்ணி விட்டுறணும். அவ்வளோதான் மக்களே. இதுதான் வந்து கதை. ஏன்னா எவன் வந்தாலும் இதுலேயே செத்துருவான். நம்ம வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீ எவனாலையும் இதை தாண்டி நம்மக்கிட்ட வர்றது ரொம்ப கஷ்டம். ஓகே மக்களே. ஓகே, இப்போ நைட்டு வேறு ஆகிடுச்சா? ஓகே, இந்த நைட் நாங்கள் இங்கே தான் சர்வே பண்ண போகிறேன். ஏன்னா வந்துட்டு இப்போ நான் எங்கேயாவது போனேன்னா பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். நீங்கள் வந்து கேட்கலாம், என்னடா ஆகும் அப்படின்னீங்கன்னா, இப்போ வந்து கரெக்டாக இந்த டைம் பார்த்து வேற ஒரு நைட்னு போயிடுச்சுன்னா நம்மளால் ரொம்ப நேரம் இருக்கவும் முடியாது. ஓகே, ஃபுல் டேங்க் பண்ணி விட்டாச்சு. மீதி 2 ஐட்டம் இருக்குது. இது ஓமேகாட் ஏங்க மொத்தம் 2 போயிடுச்சு. ஓ ஐயோ. ஸ்டோர் அப்படி 1 இருக்குது. அடுத்த 1 ஸ்டோர் 2 வந்து மெட்டல் ஷீட் மக்களே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 69,000 இருக்கும். நம்ம வந்து இப்போ வந்து 77,000 தான் போகிறோம். இப்போ வந்து நான் ஏன் ட்ரெயின் விட்டு இறங்கலைன்னா, நான் 78,000 போயிட்டு இப்போ மோல்டு லெவலில் வச்சுருக்கேன். அந்த கூட்டத்தை வர வச்சு கொல்ல போகிறோம். அதுதான் வந்து பிளானு. சரி, ஓகே. டேங்க்லாம் ஃபுல் பண்ணியாச்சு. அப்புறமா வந்து சர்வை வந்து இங்கே தான் பண்ண போகிறோம். எப்பட்றா சர்வை பண்ண போறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் மக்களே, வேறு வழி இல்லை. இதுக்குள்ளே தான் இன்றைக்கி வந்து சர்வை பண்ண போகிறோம். சர்வைவ் டாஸ்க் நம்பர் 1. சரி, எதுவும் நடக்காதுன்னு வேண்டிக்கலாம். ஏன்னா ஃபுல் பாருங்கள், ஃபுல்லாக வந்து இது இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்கள், அவ்வளோதான். அதை இப்படி எடுத்துவிட்டு இதை வந்து இப்படி ட்ராக் பண்ணி இப்படி வந்து வெல்டு பண்ணிட்டேன்னா அவ்வளோதான். இப்படி வெல்டு பண்ணிட்டேன்னா எவனாலையும் வர முடியாது. அதை மீறி எவனா வர பார்த்தா பார்த்துப்போம். என்கிட்ட இன்னொன்றும் இருக்குது. சரி, ஓகே. வந்து 3 AM நீங்கள் வேர் ஆஃப் நைட்டே தாங்க நினச்சேன். வேர் ஆஃப் நைட்னு அங்கே பாருங்கள், வேர் செத்து கிடக்குறான். சரி, ஓகே. 3 AM. அடுத்து இன்னும் 1 AM-க்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா நம்ம இப்போ கிளம்பிடலாம். 1 AM ஆகிடுச்சு. 4 AM. இன்னும் 5 AM கிளம்பிடலாம். சரி, ஓகே. இப்போ நான் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அப்போ தான் அங்கே போனால் எனக்கு டைம் இன்னும் நிறைய இருக்குது. ஐயோ, வேறு இருக்குங்க. அப்போ பயந்துட்டேன். ஒரு நிமிஷம், ஏன்டா இப்படி பயன்படுத்துறீங்க? 78,000 போயிட்டு காட்டுற மாதிரி. ஓகே மக்களே, நான் வந்து 78,000 வந்துட்டேன். அப்பாடி. ஏய் ட்ரெயின், குதிரை. ஓகே. ஓகே. பக்கு தான் நமக்கு பிடிக்காத விஷயம். சரி, ஓகே. இப்போ வந்து ஏன்டா ட்ரெயின் இங்கேயே நிறுத்திட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே போனால் பிரச்சனைங்க. இப்போ போகும்போது அங்கே நடுவில் நிற்கிறானுங்களா பாருங்கள், எவனுமே நிற்க மாட்டான். இப்போ என்ன ப்ராப்ளம்னா, அங்கே போனதுக்கப்புறம் கௌபாய் வருவான். அப்பாடி, ஏங்க எவனும் நிற்கல, டக்குன்னு போய் மேலே இருக்கணும்னு அடிச்சிடுவோம். ஐயோ, என் வர சுடுவானே. நீங்கள் இப்போ பாருங்கள், கொஞ்சம் பக்கத்தில் போனால் சுடுவான். டேய் பார்க்கல போல். டேய் வாடா, தம்பி கூப்பிட்டுட்டான். இருங்க, எவனுமே வரல. நம்ம அப்படியே என்ன பண்ணுவோம், நைஸாக அப்படியே மேலே ஏறிடுவோம். வாங்கடா உங்களெல்லாம் கூப்பிட்டு வருவோம். டேய் தம்பிங்களா. ஒவ்வொருத்தனா வாங்க. எதுக்கு டென்ஷன்? ஓகே. அப்படியே இன்சைடு ஒருத்தருப்பான். டேய் அவன் என்ன சொல்லி நான் கூப்பிட்டேன்? என்ன எதுக்கு என்னையா டார்ச்சர் பண்ணுறீங்க? ஏன்டா நான் எஸ்கேப்பாக வந்திருக்கேன்டா. டேய் அப்படியே லாங்கிலேருந்தே இவனை போடுவான். நல்ல வேலைங்க, இப்போ ரீசார்ஜ் ஆகிடுது. உள்ளே மட்டும் போயிருந்தோம், மறுக்கையா தான். பக்கத்துல தான் ஸ்னேக் ஆயில் ட்ரிங்க்கு. எங்க இருந்துங்க வரானுங்க? அப்பாடி மக்களே, இங்கே பாருங்க. இப்போ வந்து என்கிட்ட இருக்கிறது இவ்வளோதாங்க. மக்களே, இந்த வீடியோவில் வந்து எஸ்கே போயிட்டோம். அவ்வளோதான் மக்களே, வின்னிங் மக்களே. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.